இப்போ 1 கப் அவல் எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம அலசி எடுத்துக்கிறலாம். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம துருவி எடுத்துக்கிறலாம். இப்போ இது கொஞ்சம் பூண்டு இடித்தது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி இடித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதையும் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குங்க. உப்பு தேவைக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம கட்லெட்டு பிடிச்சி வச்சதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதிக எண்ணெய் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தவா ஃப்ரை மாதிரி தான் நம்ம கட்லெட் போடுறோங்க. கம்மியான எண்ணெய் எடுத்தாலே போதும். சின்னதாக நான் பிடிச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வேகட்டும். இது மேலே விருப்பப்பட்டால் கொஞ்சம் வெள்ளை எள்ளு இருந்தால் தூவி கொடுத்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான். இதை உடனே இப்போ திருப்ப வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் நமக்கு வேகட்டும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இதே மாதிரி நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டு கொடுத்துக்கலாம். சைடு நமக்கு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான கட்லெட்டு இன்றைக்கி அவல் வச்சுட்டு நம்ம கட்லெட் பார்த்துருக்கோங்க. கம்மியான எண்ணெயில் தான் நம்ம இன்றைக்கி கட்லெட் போட்டு எடுத்துருக்கோங்க. ரொம்ப அதிகம் ஒன்றும் செலவாகாதுங்க. இதுபோல் குட்டீஸுகளுக்கு அவல் இருந்தால் ஒரு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அவல் வச்சு கட்லெட் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.